வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அகாடமி ஆஃப் மார்க்சிஸ்ட் ஸ்டடீஸினுடைய ஒருங்கிணைப்பாளர், எழுத்தாளர், ஆய்வாளர் திரு மதுர் சத்யா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் வந்த எஸ்சி/எஸ்டி சப் கிளாசிஃபிகேஷன் தொடர்பான ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப பெரிதும் வரவேற்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்புகளில் ஒன்று. நோ டவுட் அது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் தான், ஒரு பெரிய ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக இருக்க போகுது. பட் ஆனால் அதில் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றத தாண்டி அந்த ஜட்ஜஸ்னுடைய அப்சர்வேஷன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. நாளை பின்ன வேறு சில வழக்குகள் வரும்பொழுது இதுதான் மேற்கோளாக மாறப்போகுது அல்லது ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக மாறப்போகுது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ன்ற அடிப்படையில். இப்போவே யூபிஎஸ்சியிலேருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து வச்சு புரட்டி போட்டு என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க, கிரீமி லேயர்னா என்ன அப்படின்ற வரைக்கும் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு இது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. இதில் சொல்லப்பட்ட இந்த கிரீமி லேயர் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் சர்ச்சையாகவும் இன்னொரு பக்கம் வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்றதாகவும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. வெவ்வேறு தரப்புல இருந்து வெவ்வேறு ஆர்குமெண்ட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த கிரீமி லேயர் எஸ்சி/எஸ்டி பட்டியலுக்கு பொருந்தும் அப்படின்னு கொடுத்துருக்கிற இந்த அப்சர்வேஷனை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இந்த கிரீமி லேயர் அப்சர்வேஷனால தான் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் மேலேயே சந்தேகம் இருக்கு. இப்போ ஜட்ஜ்மெண்ட் நம்ம ஏன் வரவேற்கிறோம் அப்படின்னா, அது அருந்ததியர் கான்டெக்ட்ல அருந்ததியர் மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போராடி இருக்குது, பல அருந்ததியர் அமைப்புகள் போராடுறது வாயிலாக அந்த கோரிக்கைகளை ஏற்று கலைஞர் வந்து 3% ரிசர்வேஷனை கொடுத்தாங்க. அதுவும் ஒரு கமிட்டி அமைச்சு டேட்டாவெல்லாம் தரவா அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. ஏன்னா 6% கேட்டிருந்தாங்க, இல்ல டேட்டா சொல்றதுபடி 3% தான் கரெக்டா இருக்கும், 3% கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நல்ல வளர்ச்சியும் பார்த்துருக்கோம், அதற்கான பயனும் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ அதன் விதத்துல தான் நம்ம வரவேற்கிற மொழிய இந்த ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வந்த லாஜிக் ஆகட்டும் சரி, அந்த கிரீமி லேயர் வாதம், ஏன்னா கொண்டு வந்த லாஜிக்கே இவங்க கிரீமி லேயர் அடிப்படையில தான் வந்து கட்டமைச்சிருக்கிறாங்க. என்ன வாதம்? அதாவது இது வந்து டிப்ரைவ்டுக்கு, அதாவது எஸ்சி மக்களுக்குள்ளேயே இன்னும் நலிவடைந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை விட அங்க என்ன மேலோங்கி இருக்குது, அந்த ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் நம்ம படிச்சோம்னா அதுல இருக்கிற எஸ்சி வகுப்பில் முன்னேறியவர்களை தடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் முன்னாடி வருது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இது ரெண்டு வேற வேறன்றீங்க. அதாவது நலிவடைந்தவர்களுக்கு உதவுவதும் அதில் பலனடைந்தவர்களை ஒதுக்கி வைக்கிறது வேற வேறங்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்ப நலிவடைந்தவர்களுக்கு உதவுவது அப்படின்னா, இல்லப்பா ஒரு 20% இல்ல 15% 10% ரிசர்வேஷன் இருக்குன்னா முதல்ல அவங்களுக்கு கிடைக்கதான் என்ஷோர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வரோம் அப்படின்னு சொல்றது வேற. தப்பு தம்பி, அவனுக்கு தான் வரணும், நீ வெளியே கிளம்பு அப்படின்னு சொல்றது வேற. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது ரெண்டாம் ஆப்ஷன்ல நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜின் மூலயமா டிரைவ் பண்ணிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அபத்தம் அப்படின்னா, ஏன்னா இப்போ அவங்க அப்சர்வேஷன் கொடுத்துருக்கிறது வந்து வெறும் ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது. அவங்க ஓவராலா எஸ்சி/எஸ்டி ரிசர்வேஷனை பத்தியே அந்த கிரீமி லேயர் பேசுறாங்க. முதல்ல ஏதாவது ஒரு கிரிட்டேரியா கொண்டு வருவாங்க. நம்ம நீட்டு எதுக்கு கேட்கறோம்னா, என்ன அடிப்படையில் கேட்கறோம்னா, அந்த உள்ளுக்குள்ள சிபிஎஸ்இ சிலபஸ் இல்ல மாநில உரிமை அதையெல்லாம் போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கேட்கறோம், என்ன ப்ராப்ளமை தீர்க்க இங்க நீட்டை கொண்டு வர, ஏதாவது ஒண்ணு புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றேன்னா அது ஏதோ ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளத்தை அதை நீ சால்வ் பண்றதுக்கு கொண்டு வரதுன்னு அர்த்தம். இப்போ எஸ்சி/எஸ்டி கிரீமி லேயரை ஏன் கொண்டு வரணுங்கிற அவசியம் என்ன அப்படின்னா, நீங்க லாஜிக் படி பாருங்க. ஒரு 20 சீட் இருக்குது, 60 எஸ்சி மாணவர்கள் இருக்கிறாங்க, இதுல 20 ஃபில் ஆயிருது. ஆனா 20 ஃபில் பண்றவங்களும் எஸ்சி வகுப்பிலேயே முன்னேறியவங்க, அதாவது பணக்காரர்கள். இந்த 40 மாணவர்களும் ஏழ்மையில இருக்கிற மாணவர்கள். இப்ப கிரீமி லேயர்னு போட்டா இந்த 20 பேருக்கு கிடைக்கிறதுக்கு போல அந்த ஏழ்மையான 20 பேர் அந்த 40ல இருந்து 20 பேருக்கு கிடைக்கும் அப்படின்னு தானே லாஜிக்கா இருக்கும். நான் என்ன கேட்கறேன்னா, ரொம்ப சிம்பிளான கேள்வி. எந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, 47 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது, எதுல எஸ்சி சீட்டு இல்ல எஸ்சி சீட்டு 20 சீட்டு 20க்கு 20 சீட்டு ஃபில் ஆயிருக்கு, இல்ல 20 விட்டுருங்க 15 சீட்டு எங்க ஃபில் ஆயிருக்கு, 10 சீட்டு எங்க ஃபில் ஆயிருக்கு. அதாவது நீங்க ஃபில்லே பண்ண மாட்டீங்க, ஆனா அதுல வந்து இருக்கிறதுலே ஃபில் பண்ண, அதாவது கொஞ்சம் நஞ்சம் ஃபில் பண்ணதையும் அவனையும் வெளியேற்றுறது வழியை பார்ப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கதான் நம்ம ராஸ்டர் சிஸ்டத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கே பல தலித் இன்டெலெக்சுவல்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கிருஷ்ணசாமி அவர்கள் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. நம்ம கிருஷ்ணசாமி அவர்கள் கூட பல இதுல முரண்பட்டாலும் இதுல ஒரு நியாயம் இருக்கிறத பாக்குறோம். அதுக்கு குறிப்பான காரணம்னா ராஸ்டர் சிஸ்டம். அந்த ராஸ்டர் சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் இவங்க ஏன் இந்த கிரீமி லேயரை கொண்டு வர அவ்வளவு துடிக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். ராஸ்டர் சிஸ்டத்தின் படி நம்ம பொதுவான கருத்து என்ன அப்படின்னா, எஸ்சிக்குன்னு ரிசர்வ் பண்ணா சீட்டு அது எஸ்சிக்கு மட்டும் தான் இருக்கும், ஓபிசிக்குன்னு ரிசர்வ் பண்ணா ஓபிசிக்கு மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அது ஃபில் பண்ணா ஜெனரல் கேட்டகரிக்கு போகும். ஏன்னா ராஸ்டர் சிஸ்டத்தின் படி ஃபர்ஸ்ட் ஒரு சீட்டு வந்துச்சுன்னா அந்த சீட்டு எஸ்டிக்கு அப்படின்னு பார்க்கப்படும். ஒரு எஸ்சி அவர் இல்லை அப்படின்னா அந்த சீட்டை ஃபில் பண்ணதுக்கு இல்லைன்னா எஸ்சிக்கு போவோம், அடுத்து ஓபிசிக்கு போவோம், இப்போ இடபிள்யூஎஸ்க்கும் போகுது. இடபிள்யூஎஸ்க்குலாம் போனதுக்கப்புறம் ஜெனரல் கேட்டகரிக்கு போகும். நடுவில் பிடபிள்யூடி
பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், அதே போல வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இல்ல சில இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஆர்மி எல்லாம் வரும். இது ரொட்டேஷன் சிஸ்டத்தில் இப்படி வரும். இப்போ தமிழ்நாட்டிலே பிரச்சனை என்ன அப்படின்னா எஸ்டி ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க. எஸ்டி பார்த்ததுக்கப்புறம் எஸ்சி அருந்ததியர் பார்க்குறாங்க. இப்போ எஸ்சி அருந்ததியர் பார்த்ததுக்கப்புறம் பிற எஸ்சிகள் இருக்காங்க இல்லையா, ஆதி திராவிடர், தேவேந்திர குல வேளாளர்கள், இவங்களுக்கான ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு போகாம அது நேரம் எம்பிசிக்கு போகுது. ஓ, அப்ப அடுத்த வட்டத்துல தான் இவங்களுக்கு வருது. ஓகே. அப்ப அந்த சீட் வந்து ஜெனரலுக்கும் கிடைக்கல, ஓபிசிக்கும் கிடைக்கல, எம்பிசிக்கும் கிடைக்கல, இடபிள்யூஎஸ்க்கும் கிடைக்கலனா தான் அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டு எஸ்டிக்கு கிடைக்கலனா தான் எஸ்சி பிக்கு வருது. ஓகே. அப்ப இது அவங்களுக்கு பிரச்சனை. அதனாலதான் அவங்க வந்து எங்க சீட்டை பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது எளிதா என்ன சொல்லிடுறாங்கன்னா, என்னங்க பார்ப்பனர் மாதிரி பேசுறீங்கன்னு இந்த தலித் இன்டெலக்சுவல்ஸ் சொல்லிடுறாங்க. ஆனா பார்ப்பனர்களோட எங்க சீட்டை பறிக்கிற அப்படின்ற வாதமும் இந்த வாதமும் ஒண்ணு கிடையாது, நடைமுறையில இப்படி இருக்குது அப்படிங்கறதா உங்களுக்கு தெரிய வருது. ஏன் அந்த ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன்ல எஸ்சி அருந்ததியருக்கு அப்புறம் எஸ்சியை ஸ்கிப் பண்ணிட்டு எம்பிசிக்கு வர்றாங்க? அது ஏன்னா நம்மளுக்கு தெரியல, ஆனா அது மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது கோரிக்கை. இதுல என்ன அப்படின்னா, இது இந்த கேஸ்ல மட்டும் கிடையாது, ஆளும் வர்க்கத்துக்கு எப்பயுமே இந்த நோக்கம் இருக்குது. அதனாலதான் இந்த சப் கிளாசிபிகேஷனே இப்படி போகுன்றதுக்கு அவங்களுக்கு அதிருப்தி இருக்குது. இப்ப ஒண்ணுமேல ராஸ்டர் சிஸ்டம் இருந்தது, 200 பாயிண்ட் ராஸ்டர் சிஸ்டமா ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டியில இருந்துச்சு. அதாவது யூனிவர்சிட்டி as a யூனிட். நீங்க இந்த ரொட்டேஷனை ஃபுல் யூனிவர்சிட்டி சேர்த்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னா, இங்கிலீஷ்ல ஒரு ப்ரொஃபசர் ரிட்டையர் ஆயிட்டாரு இல்ல வெளியே போயிட்டாரு அப்படின்னோடனே அது எந்த டிபார்ட்மெண்ட்ல அவர் ரீப்ளேஸ் பண்ணி எஸ்சி ப்ரொஃபஸரோ, எஸ்டி ப்ரொஃபஸரோ, ஓபிசி ப்ரொஃபஸரோ வந்தா கூட ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு ஆந்த்ரோபாலஜி டிபார்ட்மெண்ட், சோசியாலஜி டிபார்ட்மெண்ட். 2017-18 நம்ம பாஜக அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, யூனிவர்சிட்டியில டிபார்ட்மெண்ட் as a யூனிட் 13 பாயிண்ட் ராஸ்டர் சிஸ்டமா மாத்தப்பட்டுச்சு. அப்ப இங்கிலீஷ்ல ஒரு ப்ரொஃபசர் ரிட்டையர் ஆனார்னா நீ இங்கிலீஷ்லயே தான் தேடணும். ஓகே. அப்ப இந்த இங்கிலீஷ் எஸ்சி ப்ரொஃபசர் ரிட்டையர் ஆகிறார் இல்லையா, அப்ப இங்கிலீஷ் எஸ்சி ப்ரொஃபஸரே உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா கிடைக்கலாம், அது ஜெனரல் கேட்டகரிக்கு போயிடும். ஓ, அப்ப பாத்துக்கிறீங்க. இல்ல நான் இது எங்க ஸ்கூல்லே பாத்திருக்கேன். இப்ப எங்க அப்பா வந்து மேத்தமெட்டிக்ஸ் டீச்சரா இருந்தாரு. அவர் அதுக்கப்புறம் உள்ள இருக்கும் போதே அவர் வந்து இங்கிலீஷ் படிக்கிறாரு, எம்ஏ இங்கிலீஷ் முடிக்கிறாரு, எம்எட் முடிக்கிறாரு, எல்லாம் முடிக்கிறாரு. அடுத்து ஒரு இங்கிலீஷ் வேகன்சி வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்தது. அந்த வேகன்சி எங்க அப்பா இங்கிலீஷ் டீச்சரா மாறி அது ஃபில் ஆச்சு. இப்ப நீங்க சொல்றதன்படி அப்படி ஃபில் பண்ண முடியாது. ஒரு எம்பிசியாலே எம்பிசியை ஃபில் பண்ண முடியாது, எஸ்சியாலே எஸ்சியை ஃபில் பண்ண முடியாது. அதனால வந்து ஜெனரலுக்கு போயிடும். இல்ல அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணி அதை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ரிவர்ஸ் பண்ணி திருப்பி யூனிவர்சிட்டி as a யூனிட் வச்சுட்டாங்க. இப்போ என்னன்னா, யூனிவர்சிட்டி as a யூனிட் வச்சிருக்கும் போது நான் இப்ப சொல்ற மாதிரி ஜாதவ்பூர், ஜேஎன்யூ, டெல்லி யூனிவர்சிட்டி, பல யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்க, அதை டாப் 10 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு ஓபிசி ப்ரொஃபசர் கிடையாது. எப்ப யூனிவர்சிட்டி as a யூனிட் வைக்கும்போது, அப்ப டிபார்ட்மெண்ட் as a யூனிட்னு வச்சீங்கன்னா, இப்ப இருக்கிற ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ், அசோசியேட் ப்ரொஃபசர் இருக்காங்களா, அவங்களையும் காலி பண்ணிடலாம். இப்ப அதுக்கோட இன்னொரு வருஷம் தான் எஸ்சி எஸ்டிக்கு கிரீமி லேயர் போடு. இப்போ எஸ்சி எஸ்டிக்கு கிரீமி லேயர் போட்டா என்ன ஆகும்னா, நான் ஏற்கனவே 20 சீட்ல 10 சீட் தான் ஃபில் பண்றாங்கன்னு சொன்னல, அவனை தூக்கிட்டு அந்த 10 சீட் அப்படியே ரொட்டேஷனல் ஜெனரலுக்கோ இல்ல ஓபிசிக்கோ வேற எதுக்கோ போயிடும். இல்ல இப்பயாவது ஒரு அஃப்ளூயன்ட் எஸ்சி வந்து உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவுமே எந்த அளவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அஸ்வினி தேஷ்பாண்டே வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஒரு 3000 இருந்து 3500 டீச்சிங் பொசிஷன்ஸ் இருக்குது டெல்லி யூனிவர்சிட்டி கடியில. டெல்லி யூனிவர்சிட்டினா ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்கு இல்லையா, அது கடியில ஒரு 3000 இருந்து 3500 டீச்சிங் பொசிஷன்ஸ் இருக்கு. அதுல இப்போ 3000 வச்சுக்கோங்க. அதுல 3000 வச்சுக்கிட்டீங்கன்னா இல்ல 3500 வச்சுக்கிட்டீங்கன்னா 22% எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன், 800 சீட் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன். சும்மா ஒரு கணக்குக்கு எவ்வளவு ரிசர்வேஷன் அவங்க ஃபில் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லுங்க. ஒரு 400 போட்டிருக்கணும்ல. 400 ஓகேவா? நம்ம என்ன சொல்றோம், சரி நீ அவ்வளோ பெரிய கஞ்சன், உனக்கு அவ்வளோ சாதி வெறி இருக்குது, ஏன்னா எல்லாத்தையும் டிஸ்குவாலிஃபைடு, நாட் குவாலிஃபைடு, இவங்க வந்து டீச்சிங் பொசிஷனுக்கு அப்ளை பண்றாங்க, இவங்களுக்கு திறமையே இல்லை அப்படின்லாம் சொல்றேன். 8 பொசிஷன் 9 பொசிஷன் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. 800க்கு 8 அதுதான் அவங்க கணக்கு சொல்றாங்க. அப்படி 15க்கும் கீழாக தான் ஃபில் பண்றாங்க. ஒரு சமயம் அது 13 இருக்கும், ஒரு சமயம் 7 இருக்கும், 8 இருக்கும் அப்படி. ஆனா அந்த ஹண்ட்ரட்ஸ்ல லீகலே கிடையாது. இப்போ ஓபிசியாவது ஃபுல்லா ஃபில் பண்றாங்களா, ஜெனரல் கேட்டகரி கரெக்டா ஃபில் ஆகுதா? இல்ல ஓபிசிக்கு ஃபில் பண்றாங்க. ஆனா ஓபிசிலையும் பாருங்க, அதுலயுமே ஒரு வர்ண அடிப்படை தான். எப்படின்னா ஓபிசிக்குனா நாங்க இது வரைக்கும் ஃபில் பண்ணுவோம், அதுக்கு மேல இருக்கிற பொசிஷனுக்கு ஃபில் பண்ண மாட்டோம். இப்போ அவங்க அந்த கிராமர் ஆஃப் காஸ்ட்னு ஒரு புக் இருக்குது, அதுல அவங்க சொல்றாங்க சுகாதியா தோராட் வந்து பிளாக்டு பை காஸ்ட்னு சொல்றேன். இந்த புத்தகங்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இங்க தரவுகள் இல்ல, தரவுகள்னு சொல்றாங்க இல்லையா, இங்க முன்னேற்றம் அடைஞ்சதுக்கு தான் தரவுகள் இல்லையோ இல்லையா, எப்படி ஒடுக்குறாங்க, எப்படி லாபகரமா இதெல்லாம் ஃபில் பண்ணாம வச்சிருக்காங்கிறதுக்கு எல்லா தரவுகளும் இருக்கு. அந்த தரவுகள் படி என்ன சொல்றாங்கன்னா, குரூப் ஏபிசி எல்லாத்துலயுமே சேர்த்து அவங்க வந்து 15% எஸ்சிக்கு ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்னா, குரூப் ஏல 2-3% தான் ஃபில் பண்ணுவாங்க, குரூப் பில ஒரு 6-7% ஃபில் பண்ணுவாங்க, குரூப் சில 11-12%, குரூப் டி வந்தா மட்டும். ஏன்னா குரூப் டி அப்படிங்கிறது என்னது, அங்க வந்து தூய்மை பணி செய்யறவங்க, அது 8th 10th குவாலிஃபிகேஷன்ல வர்ற போஸ்டிங். அதை என்ன பண்ணுவாங்கன்னா 20%க்கு ஃபில் பண்ணுவாங்க.
அது மட்டும் ரிசர்வேஷனுக்கு தாண்டி கொடுப்பாங்க. ஓப்பன் காம்படிஷன்லயே 5 பேர் அகாமடேட் பண்ணிக்கிறது. ஆமா, அகாமடேட் பண்ணிக்கிறது. ஏன்னா ஓப்பன் காம்படிஷன்ல யார் வருவா? யாரும் வரமாட்டாங்க. நாங்க வந்து மண்டல் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண வந்தபோது என்னன்னு சொல்லி போராடினாங்கன்னா, பார்ப்பன மாணவர்கள்லாம் ரோடு கூட்டினாங்க, சூத்து உடைச்சாங்க. என்ன அப்படின்னா, அவனுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தா அதுக்கப்புறம் நாங்க இதுதான் பண்ணுவோம் அப்படின்னு. எது உயர் சாதி மாணவர்கள். உயர் சாதி பெண்கள் எப்படி போராடினாங்கன்னா, கழுத்துல வந்து பதாகைகள் மாட்டிட்டாங்க. அந்த பதாகைகள் என்ன சொல்லுச்சுன்னா, இனிமேல் நாங்க சூத்து உடைக்கிறவனையும் கக்கூஸ் கல்லூரியில தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. பாருங்க, இன்னைக்குதான் வந்து ஏதோ எஸ்சிக்கள் மேல வந்து அக்கறை இருக்க போலையும் பணக்கார எஸ்சி கிடைக்குது, பாவம் ஏழை எஸ்சி அப்படின்னு ஒரு புது விதமான நூதனமான வந்து ஒரு இதை எடுத்துக்கிட்டு வராங்க. இல்ல, இவ்வளவு போராட்டத்தையும் தாண்டி இப்ப ரிசர்வேஷன் இருக்கு. இப்ப எத்தனை உயர் சாதிக்காரர்கள் ஷூ துடைக்கிறதுக்கும் எத்தனை உயர் சாதிக்காரர்கள் வந்து கூட்டம் இருக்கிற வேலைக்கும் போயிருக்காங்க? அது நம்ம டைரக்டா அந்த டேட்டா கிடையாது, காஸ்ட் சென்சஸ் கிடையாது. ஆனா நம்மளுக்கு நிறைய சாம்பிள் சர்வேக்கள் இருக்குது. அந்த சாம்பிள் சர்வேக்கள் இல்ல வந்து பிற டேட்டாக்கள் நம்மளுக்கு சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னா, பாட்டம் 40, அதாவது இந்தியாவில் இருக்கிற பொருளியல் நிலையில கீழே இருக்கும் 40% எஸ்சி எஸ்டி எல்லாம் எவ்வளவு இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். எஸ்டியில இருக்கும், அதாவது இந்த 40%ல 54%ல எஸ்டி மொத்த பழங்குடியினர்ல 54%க்கும் மேற்பட்டவர்கள் பாட்டம் 40ல இருக்காங்க. எஸ்சியில இருக்கவங்க, தலிதா இருக்கவங்க 49% வந்து பாட்டம் 40ல இருக்கிறாங்க. ஓபிசியில 39%. ஓபிசிங்கிறது எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள், அதுல 39% பாட்டம் 40ல இருக்கிறாங்க. ஆனா இதே அரிய வகை ஏழைகள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட சுப்ரீம் கோர்ட்ல கேட்ட போது அவங்க சமர்ப்பிச்ச தரவுகளின்படி பாருங்க எவ்வளவு ஏழ்மையில இருக்கும் அப்படின்னு சமர்ப்பிச்ச தரவுப்படியே 5% தான் இருக்காங்க பாட்டம் 40. பாட்டம் நீங்க யோசிச்சு பாருங்க, 54 எங்க 5 எங்க, 49 எங்க 5 எங்க, ஏன் 39 எங்க? இன்னும் இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, அப்படியே ஓபிசிகள் எல்லாம் அப்படியே பெஞ்ச் கார்ல போறாங்கன்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஓபிசி கிரிமினலே பெரிய அநீதி. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எஸ்சிக்கு 49% பாட்டம் 40ல இருக்காங்க, அவங்களுக்கு கிரீமில கேக்குறீங்க. இது எப்படின்னா, இதுல இன்னொரு ஃபேக்டர் பார்க்கணும். நீங்க இடபிள்யூஎஸ்க்கு என்ன கிரைட்டீரியா வச்சிருக்கீங்க? 8 லட்ச ரூபா ஆண்டு வருமானம், அதை தாண்டி நிலம் 2 கிரவுண்டு நிலம். யோசிச்சு பாருங்க, இங்க வந்து அசோக் நகர்லயோ இல்ல வந்து நுங்கம்பாக்கம்லயோ ஒருத்தன் வந்து அவ்வளவு நிலம் வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருப்பான். கரெக்டா? இத ஒரு அடிப்படை கிரைட்டீரியா, என்னது எக்ஸிட் கிரைட்டீரியா இல்ல, இதை நீங்க வந்து ஏழ்மைக்குன்னு ஒரு கிரைட்டீரியா வைக்கிறீங்க. அதுலயே உங்களுக்கு வந்து இவ்வளவு நிலம் வச்சிருக்கன்றீங்க. இங்கே ஒட்டுமொத்த இந்தியால 74% தலித்துகள் நிலமற்ற விவசாய கூலிகளாக இருக்கிறாங்க. தலித் குடும்பங்கள் 74% விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க, நிலமற்று இருக்கிறாங்க. அப்படி ஒரு சமூகத்துக்கு மிச்சம் இருக்கிற 26%க்கு நீ கிரீமி லேயர் கொண்டு வரணுன்ற. அந்த மிச்சம் இருக்கிற 26% என்ன தெரியுங்களா? 1/2 சென்ட், 1 சென்ட், 10 சென்ட், 1 ஏக்கருக்கும் கீழே நிலம் வச்சிருக்கவங்க தான் முக்காவாசி இருப்பாங்க. இல்ல, நாளைக்கே ஒரு எக்கனாமிக் டிப்ரெஷன்ல அவன் அந்த நிலத்தை இழந்துட்டான்னா மறுபடியும் அவன் பேக் டு 100 இயர்ஸ் தானே. 100 இயர்ஸ் தான். நிறைய பேர் வந்து கேஷுவல் லேபர் ஆகிறதுக்கு காரணம் அதுதான். பூச்சி மருந்து குடிக்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் வித்துட்டு இருக்கிறதெல்லாம் வித்துட்டு ஊரை விட்டு ஓடி வந்து சிட்டியில வேலை பார்க்கறது தான். நீங்க ஒண்ணுமே இல்லை, விழுப்புரம் பக்கத்துல நீங்க பஞ்சமீனில போராட்டங்கள் நடக்குது. அந்த போராட்டங்கள் எல்லாத்தையுமே மகளிர் தான் கையில் எடுக்கிறாங்க. ஏன் பெண்கள் கையில் எடுக்கிறாங்க அந்த போராட்டத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்கள் எல்லாம் நிலம் இல்லாதனால, அங்க விவசாயம் பண்ண இல்லாதனால கரும்பற்ற சீசனுக்கு தான் ஊருக்கு வராங்க. அது இல்லாத சீசன் எல்லாமே பாத்தீங்கன்னா பெங்களூருக்கு போய் பூ கட்டுறது, இல்ல சென்னைக்கு வந்து ஹோட்டல்ல வேலை பார்க்கறது, இப்படி இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சமூகத்துக்கு நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, கிரீமி லேயர் கொண்டு வா. இது எப்படின்னா, ஒரு அப்பர் காஸ்ட் பத்தி என்ன சொல்லுவோம், எப்ப பார்த்தாலும் நம்மள்ட்ட பேசுறது, அவங்க ஐபோன் வச்சிருக்காங்க, அவங்க வண்டி வச்சிருக்காங்க, அவங்களுக்கே ரிசர்வேஷன் தரணுங்கிறதோட பிரதிபலிப்பு இந்த பொது புத்தியை அப்படியே வந்து சுப்ரீம் கோர்ட்டும் பிரதிபலிக்குது. அது பாத்தீங்கன்னா, நான் இந்த ஒரு வாதத்தை சொல்லுவேன், எப்பயுமே சரியா நீ பாக்குற ஒரு தலித் பெஞ்ச் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோ, நீ போய் ஒரு இடத்துல பார்த்துருக்கிற பெஞ்ச் வச்சிருக்காரு, வச்சிருந்தா என்ன, ஏன் தலித் பெஞ்ச் வச்சிருக்க கூடாதுன்றதான் உங்க சிந்தனையா இருக்குது. அப்ப எத்தனையோ அப்பர் காஸ்ட், எத்தனையோ வந்து பணக்காரனுங்க வந்து பெஞ்ச் வச்சிருக்காங்க. அப்பெல்லாம் ஒரு தலித் பெஞ்ச் வாங்கிட்டா தலித் பெஞ்ச் வாங்கிட்டான் உடனே ரிசர்வேஷன்ல கை வை அப்படிங்கிற. ஏன் இப்ப வந்து உயர் சாதி எத்தனை பேர் ரிசர்வேஷன் வச்சிருக்கான், இடபிள்யூஎஸ் வந்து வாய முடித்தானே இருந்தா. அதை விட ஒரு தலித் பெஞ்ச் வச்சிருக்க தலித்தை பாக்குறதுக்கு முன்னாடி நீ வீட்டுல இருந்து கிளம்பி ஒரு ஆட்டோவை பிடிச்சோ இல்ல கேபை பிடிச்சோ இல்ல உன் வண்டி எடுத்துக்கிட்டோ பல கிலோமீட்டர் தள்ளி வந்து அந்த ஆபீஸுக்கு உள்ள போய் அந்த செக்யூரிட்டிக்கு வணக்கம் வச்சுட்டு மேல போய் அவரை பாக்குற. இந்த வர வழியில ஆயிரக்கணக்கான எஸ்சிக்களை தூய்மை பணியாளர்களாகவும், டீ கடைக்காரர்களாகவும், தள்ளுவண்டி கடைக்காரர்களாகவும், இல்ல வேற வேற வேலைகளாகவும் நீ பார்த்துக்கிட்டே வர. அந்த எஸ்சிக்கள் எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியல. உனக்கு வந்து அந்த வடிவேல் சொல்லுவார் இல்லையா, இந்த தந்தி ஆடு செத்து கிடக்கு, இவ்வளவு பெரிய மீன் செத்து கிடக்கு, இத்தனோட செத்து தான் உனக்கு தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தலித்துகள் மேல வரக்கூடாது, அவங்க ஏழ்மையிலே இருக்கணும், நாங்க வந்து கருணையை மட்டும் பிச்சையா போட்டுக்கிட்டே இருப்போம்
அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க பாக்குறாங்க. ஏன்னா salaried எம்ப்ளாயிஸ்க்கு சொல்றாங்க, கான்ஸ்டன்டா salaried எம்ப்ளாயிஸ். இந்த ருக்மினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து ஹோல் நம்பர்ஸ் அண்ட் ஹாஃப் ட்ரூத்ஸ்னு ஒரு புக் எழுதுறாங்க. 0.7 or 0.8% ஆஃப் எஸ்சிஸ் ஹவ் salaried ஸ்டேபிள் salaried ஜாப். ஒரு சமூகத்துல 1% கூட நிலையான வருமானம் வராத ஒரு மக்கள் திரளுக்கு, ஒரு மக்கள் குழுவுக்கு நீ கிரீமி லேயர் வரணும்னு கொண்டு வரணும்னு கேட்குறிய, எந்த அளவுக்கு கொடூரமா இருப்பீங்க நீங்க? அந்த 1% இதோட ரிசர்வேஷன் வெளியேற்றுறீங்க. அவன் தான் 1% வந்துட்டான்ல. அடுத்து ஏங்க நீங்க 2000 வருஷமாக தலைமையா பாஸ் பண்ணுவீங்க. அந்த ஜெனரேஷனல் வெல்த்னு சொல்றோம் இல்லையா, அது எப்படி ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்குன்னு தெரியும். இப்ப ரிசர்வேஷன் கொடுத்ததே எக்கனாமிக் அப்லிஃப்ட்மெண்ட் கிடையாது, சமூகத்துக்காக நம்ம சொல்லி சொல்லி டயர்ட் ஆயிட்டோம். அப்ப ஒருத்தர் கொடுத்தா அவங்க பசங்க 2 பேருக்கு கிடைக்கும், அவங்க பசங்க அப்படின்னா அந்த ரிசர்வேஷன் வந்து அடுத்து 8 ஆகும், 16 ஆகும், இப்படிதான் கம்யூனிட்டியா ஸ்ப்ரெட் ஆகும். நீங்க வந்து ஒருத்தனோட அப்படியே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து எப்படி அந்த ரிசர்வேஷன்றது கம்யூனிட்டியா இருக்கும்? அடுத்தடுத்து நிறைய சந்திரசூட்ஸ் வரலாம், நிறைய பாலகிருஷ்ணனும் நிறைய கர்ணனும் வர்றது கஷ்டமா இருக்குது. ஒண்ணும் இல்ல, சந்திரசூடு அவங்க அப்பா சீஃப் ஜஸ்டிஸ், இவரும் சீஃப் ஜஸ்டிஸ். இப்ப இவங்க பையனும் பெரிய சுப்ரீம் கோர்ட் லாயரு, கண்டிப்பாக நாளைக்கு 20 வருஷம் கழிச்சு அவரு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆவார். இப்ப நீங்க 3 தலைமுறை ஆவீங்க. ஏன் நம்ம கட்ஜு இருந்தாரு, ஆமா கூட இங்க, அதாவது ஜட்ஜ் ஆகிறதுக்கு எந்த தகுதியும் இல்லாம ஜட்ஜா இருந்துகிட்டே ஒரு மாநில முதலமைச்சரை பார்த்து அவங்கள சைட் அடிச்சுன்னு சொன்ன நபரு இன்னும் கூட பாத்தீங்கன்னா Facebookல வந்து பொண்ணுங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருப்பாரு. இப்படி ஒரு தகுதியே இல்லாத ஒரு நபரை நீ மெரிட்டுன்னு சொல்லிட்டு 3வது தலைமுறை ஜட்ஜ் அவர். அவங்க அப்பா வந்து கவர்னரா இருந்திருக்கிறாரு, அவங்க தாத்தா ஜட்ஜா இருந்திருக்கிறாரு அலாகாபாத் ஹைகோர்ட்டுக்கு. இப்படி எந்த அருகதையுமே இல்லாத வச்சுக்கிட்டு நீ என்னன்னா மெரிட் பாதிக்கப்படுது. இது வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுங்க. நீட் பிஜி ரிசர்வேஷன்ல போகும்போது மெரிட் பாதிக்கப்படும்போது இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் அப்ப டிசன்ட் நோட்டு போட்டிருந்தாங்க. யாரு, ஒரு ஜட்ஜி மட்டும் எதிர்த்து குரல் கொடுத்தாரு. நம்ம வந்து பரவாயில்லப்பா, அவருக்கு பெரிய சோசியல் கான்சியஸ்னஸ் இருக்குது, எதிர்த்து தீர்ப்பு கொடுத்துருக்காருன்னு போய் பார்த்தாலும் தெரியுது அவர் டிசன்ட் நோட்டே கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டோட கொடூரமா இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படியே கொடுத்துட்டு இருந்தா ரிசர்வேஷன் நீடிச்சுக்கிட்டே இருக்கும், அப்புறம் மெரிட் போயிருன்னு பேசிக்கிட்டு இருக்காரு அவர். இந்த மெரிட்டுங்கிற ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா, இது எவ்வளவு குப்பையான ஆர்குமெண்ட்டுங்கிறத அஸ்வினி தேஷ்பாண்டே இப்போ டிஸ்ப்ரூவ் பண்றாங்க. ரயில்வேஸ்ல அவங்க வந்து ஒரு ஸ்டடி பண்றாங்க, ரிசர்வேஷனுக்கு முன் ரிசர்வேஷனுக்கு பின் அப்படின்னு. ஏன்னா ரயில்வேஸ் தான் இருக்குல்ல அதிகமா எம்ப்ளாய் பண்ணுது ஒரு பொதுத்துறை நிறுவனம், மோஸ்ட் எம்ப்ளாய்டு செக்டர். அதுல என்ன பண்றாங்கன்னா, ரிசர்வேஷனுக்கு முன்னாடி எஃபிஷியன்சி எப்படி இருந்துச்சு, ரிசர்வேஷனுக்கு பின்னாடி எப்படி எஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கன்க்ளூஷனா தான் சொல்றாங்க, we found no evidence to the fact that reservation brings down efficiencyங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னும் பல அறிக்கைகள் என்ன சொல்றாங்கன்னா, ரிசர்வேஷன் கொண்டு வந்து எஸ்டி எஸ்சி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அந்தந்த டெரெயின்ல இருக்கிற ஆக்சிடென்ட்ஸ் குறையுது, ட்ரெயின் டிலேஸ் குறையுது அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ரிசர்வேஷன்னால லாபம் தான் அடைஞ்சிருக்கோம் இல்லையா, உங்களுக்கு வந்து எதுவுமே பின்னடைவே இல்லை. ஏங்க ஒரு இங்க திராவிட மாடல் அப்படின்னு சொல்றதை விட விளைவு என்ன, ஒட்டுமொத்தமா ஏன் நிக்குது திராவிட மாடல்னா, இன்க்ளூஷன், எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி டெமோக்ரட்டைஸ் பண்ணதுனால தான் இவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ஏன்னா நீங்க எஸ்சி ஓபிசி டாக்டர்லாம் உள்ள கொண்டு வந்ததுனாலதான் அந்தந்த கம்யூனிட்டிஸ்ல இருக்கிற ஹெல்த் நீட்ஸ் என்னன்னு தெரியுது, அதனாலதான் அந்த ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ்லாம் அங்கே இம்ப்ரூவ் ஆயிருக்குதுன்றத. இதுக்கு மேல நாங்க டேட்டாவே தர முடியாதுரா அப்படின்ற அளவுக்கு எவ்ரி பிஹெச்ல இருந்து டேட்டாவை எடுத்து வெளியே போட்டாச்சு. கலையரசன் விஜயபாஸ்கர் இருக்குது, சரி நீ இவங்கெல்லாம் லெப்டிஸ்ட்னுவ, இவர் இருக்காரு, அவர் என்ன எஸ் நாராயண் இருக்காரு, அவர் வந்து வாஜ்பாய்க்கு எக்கனாமிக் அட்வைசரா இருந்தாரு, அவரு உனக்கு அவ்வளோ டேட்டாவை சொல்றாரு. தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்பரேஷன் எப்படி வேலை பார்த்துச்சு, தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் எப்படி வேலை பார்த்துச்சு, இதுல இன்க்ளூஷன் எவ்வளவு முக்கியம். இந்த பியூரோக்ராட்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம், எப்ப எஸ்சி எஸ்டி ஓபிசி சமூகத்துல இருந்து பியூரோக்ராட்ஸ் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி இருக்குது, எங்க கம்யூனிட்டிக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்டா அப்படின்ற பொறுப்பு இருக்குது. அதனாலேயே வந்து இந்த பியூரோக்ரஸி வந்து எஃபிஷியண்டா செயல்பட ஆரம்பிச்சதுன்னு நம்பர்ஸா காட்டுறாரு. எல்லாத்தையுமே தரவுகள் அடிப்படையில் காட்டுறாரு. இத்தனையும் பார்த்து நீ திருப்பி என்ன பண்ற, அவன் பணக்காரன்டா, அவன்கிட்ட இருந்து புடுங்குறா, நீ என்ன ஐஏஎஸ் ஆயிட்டா அடுத்த பையனுக்கு ஐஏஎஸ் தரக்கூடாது. இப்படி நான் என்னங்கிறேன், எஸ்சிக்கு வராத, இப்படி 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை ஐஏஎஸ் எல்லாம் நாங்க பேன் பண்றோம்னா, ஒரே ஒரு சத்திரிய வம்சத்தை சேர்ந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்க மாட்டான், முக்கால்வாசி பார்ப்பன பனியா வகுப்பை சேர்ந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்க மாட்டான். எல்லாம் 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை. இல்ல நாங்க அவங்கள வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணல, அவங்க ஓப்பன் காம்படிஷன்ல வரலாமே, அங்க அவங்க காம்பீட் பண்ணட்டும். அதாவது இது எப்படின்னா, இதான் திருப்பியும் கம்யூனிட்டின்றத பாத்துக்கணும். இப்ப நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன், ஒரு லோயல் மிடில் கிளாஸ்க்கும் ஊசலாடிட்டு இருக்கிற குடும்பத்துல இருந்து வந்த பையன், என் பக்கத்துல இருக்கிறவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. நான் ஒரு பார்ப்பனர் இல்லாத சமூகத்தை சேர்ந்த பையனா இருக்கிறேன், ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்த பையனா இருக்கேன், இன்னொருத்தன் பார்ப்பன வகுப்பை சேர்ந்த பையனா இருக்கான். எனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று இருக்கிறது தெரியறதுக்கே ரொம்ப லேட் ஆகுது.
அது அப்ளிகேஷன் வாங்குறது எங்கன்னு தெரியாம நாங்களே தட்டு மாதிரி யார்கிட்டயோ ஃபோன் பண்ணி கேட்டு படிச்சு வாங்கி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு போறோம். அங்க வந்து கோச்சிங்னா எங்க இருக்குன்னு தெரியல, எந்த கோச்சிங் நல்லா இருக்கும்னு தெரியல. ஏன்னா இந்த ஃப்ராடு சிட் ஃபண்ட் ஃப்ராடு பையங்க மாதிரி தெருக்கு கோச்சிங் சென்டர் வச்சுக்கிட்டு ஏமாத்தி போடுறான்றதுனால அப்படியெல்லாம் ஒரு ரவுண்டு ஏமாத்தி அப்புறம் கடன் வாங்கி ஏதோ கோச்சிங் சென்டருக்கு போக வேண்டியிருந்து படிக்கிறோம் எப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஆனால் ஒரு பார்ப்பன வகுப்பு பையனுக்கு ஏற்கனவே ஐஐடி பாம்பேல ஒரு மாமா இருக்கிறாரு, ஐஐடி டெல்லியில சித்தப்பா வந்து ப்ரொஃபஸரா இருக்காரு, இல்ல கசின்ஸே படிக்கிறானுங்க, கசின்ஸே எல்லாம் படிக்கிறானுங்க. சரி அது கூட வேணாமா, எம்ஐடி ஸ்டான்ஃபோர்ட்ல படிச்ச கசின்ஸ் இருக்கானுங்க, அவனுக்கு எல்லாமே கைடு பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இதுதான் சோசியல் கேபிட்டல். நீ வந்து ஒருத்தர் ஐஏஎஸ் ஆயிடலாம். அவர் என்ன வெக்கேஷனுக்கு எங்க போவாருன்னு பாத்தீங்கன்னா எங்கேயோ விழுப்புரத்துலயோ இல்ல திருவண்ணாமலையிலயோ போவாங்க. அங்க வந்து கதை எப்படி இருக்கும், அந்த ஐஏஎஸோட கதையே எப்படி இருக்கும்னா, ஒரு 8 கெட்டு ரூம்ல 10 பேர் தூங்கிட்டு இருந்தோம், இந்த மாதிரி கதைகளை தான் நம்ம கேட்டிருப்போம். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க வந்து சென்னையில ஒரு வீட்டுல இருந்துட்டு நாங்க ஒரு சாதாரண மிடில் கிளாஸ். டேய் நீ சாதாரண மிடில் கிளாஸ்லாம் இல்லடா, அந்த ஐஏஎஸ் எங்க இருந்து வந்தாருன்னு கம்பேர் பண்ணும்போது நீ சுத்திலும் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் பிரைவேட் கம்பெனி கூகுள் மைக்ரோசாஃப்ட்னு இருக்காங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெல்ல வேலை பார்ப்பாங்க, என்எல்சில வேலை பார்ப்பாங்க, எல்லாம் சுத்தி எங்க மாமா அங்க வேலை பார்க்கறாரு, எங்க அத்திமேர் இங்க வேலை பார்க்கறாரு அப்படின்னு தான் இருக்கும். ஒரு போன் கால்ல உனக்கு எல்லா ரிசோர்ஸும் வர அளவுக்கு சோசியல் கேபிட்டல் இருக்குது உனக்கு. பிரைவேட் கம்பெனினா அப்பவே சொல்லுவாங்க, சென்னையிலே சொல்லுவாங்க, நீங்க வந்து பொதுமக்கள்கிட்ட கூட கேட்க வேணாம், நாடகங்கள்லே தெரியும் உங்களுக்கு, டிவி சீரியல்ஸ்ல தோலை தட்டி பார்த்து உங்களுக்கு வந்து பிரைவேட்ல வந்து இடம் கொடுக்கறதுன்றது தெரியும். அந்த அளவுக்கு கனெக்ஷன் வச்சிருக்கு. அதனாலதான் வந்து எஸ்சி ஓபிசி அப்படின்னு கம்யூனிட்டியா கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த கம்யூனிட்டிகளுக்காக வந்து சோசியல் கேபிட்டல் கிடையாது. இவனுக்கு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, சாதி ரிசர்வேஷனா நேரா தூக்கி சாதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. 10 சீட், பறையருக்கு 10 சீட் இப்படி கிடையாது. ஓபிசி ரிசர்வேஷனுக்கு 11 கிரைட்டேரியா கொடுத்தாங்க. எக்கனாமிக், எஜுகேஷனலி பேக்வர்ட், தென் சோசியல் பேக்வர்ட்னஸ், 3 தலைப்புக்கடியில 11 கிரைட்டேரியா கொடுத்து அந்த கிரைட்டீரியாவுக்கு எல்லா சாதிக்கும் மார்க் போட்டாங்க. அந்த மார்க்ல ஒரு கட் ஆஃப் மார்க் வச்சாங்க. அப்ப நேரா சாதி ரிசர்வேஷன் கிடையாது. இந்த சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர் எந்தெந்த சாதியெல்லாம் பூர்த்தி செய்தோ அந்த சாதிக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. இது ஏற்கனவே எக்கனாமி உள்ள இன்க்ளூடட், இவங்க அதுல ஒரு எக்கனாமியை போட்டு ஏற்கனவே எக்கனாமி இன்க்ளூடட். இவங்க எக்கானமின்றது வந்து வெறும் சம்பளம்னு பாக்குறாங்க. எக்கானமிங்கிறது சம்பளம் மட்டும் கிடையாது, அவனோட நில உடைமை இருக்குது, அவன் சமூகத்துக்கு எவ்வளவு பொருளாதாரம், அந்த சமூகத்துல எத்தனை பேர் வந்து பியூரோகிரசியில போயிருக்கான், எத்தனை பேர் டீச்சிங் பொசிஷன்ல போயிருக்கான், எத்தனை பேர் சயின்ஸ் விங்ல போயிருக்கான் அப்படின்றதெல்லாம் சேர்த்ததான் அவனோட கேபிட்டல், மொத்த கேபிட்டல், அந்த கம்யூனிட்டியோட கேபிட்டல். இவன் என்ன நினைக்கிறான், நீ போய் சம்பளம் வாங்கினீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. என் கலீக்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அதிக சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது நீ சம்பளம் வாங்கடா எனக்கு படுற அப்படின்னு. டேய் உனக்கு வீட்டுக்கு தர தேவையில்லடா, உனக்கு பங்களா மாதிரி வீடு வச்சிருக்கடா. அதாவது இந்த உயர் பார்ப்பன வகுப்பை சேர்ந்துட்டு பயங்கர பணக்காரனா இருப்பான், ஆனா அவன் வந்து ஆர்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான். அவன் என்ன நினைச்சுக்கோனா நம்மளோட ஏழ்மையாக இருக்க தான் நினைச்சுக்குவான். நம்ம சம்பளத்துக்கு வந்துட்டு வீட்டு வாடகை, அதாவது நம்ம வீட்டு வாடகை இல்லாம பேரண்ட்ஸ் வீட்டு வாடகை கட்டிக்கிட்டு லோனை கட்டிக்கிட்டு அவங்க மருத்துவ செலவுலாம் பார்த்துட்டு இருப்போம். இவனுக்கு எந்த செலவுமே இருக்காது. இவர் ஆர்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றாருங்கிறது இவருக்கு பயங்கர டிப்ரெசிங்கா இருக்கும். நம்மளோட ஏழ்மையா இருப்பார். நம்மளை பார்க்கும்போது ஐ விஷ் ஐ குட் அஃபோர்ட் தட் பண்ணுவார், எனக்கு சேவ் பண்ண கூட காசு இல்லை, இப்படி எல்லாம் தெரியுது. ஸோ இதேதான் இதை நம்ம காமெடியா பாக்குறோம்ல. இந்த பிரதிபலிப்பு சட்டமாகவும் இந்த சட்டம் வழங்கும், அதாவது சட்டத்தை திருத்தம் செய்யும், சட்டத்தை வந்து சரி செய்யும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் நீதிபதிகளாகவே இருக்கிறது தான் பெரிய கொடுமையா இருக்குதுங்க. இவன் அதே போலதான் எஸ்சிக்கும் வந்து நீங்க கிரிட்டேரியா வச்சிருக்கீங்க, ஒரு 7 கிரிட்டேரியா வச்சிருக்கீங்க. அவங்க தீண்டாமை கொடுமையா இருக்கிறாங்க, அவங்க சடங்குல பார்ப்பனர்கள் பங்கேற்பதில்லை அப்படின்னு இந்த கிரிட்டேரியா மேட்ச் பண்றவங்க தான் வச்சிருக்கோம். ஸோ அருந்ததியர் இதை ஒதுக்கீடே நம்ம ஏன் ஆதரிக்கிறோம் அப்படின்னா, அந்த போராட்டங்கள்லாம் தாண்டி அருந்ததியர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பிரத்யேக வாழ்நிலை சிக்கல் இருக்குது. அவங்க எஸ்சிகளுக்குள்ளேயே இன்னும் ஒரு தீண்டாமை அனுபவிக்கிறாங்க. ஒரு விதமான பணிகள்ல கட்டாயத்துக்கு விருப்பத்துக்கு மீறி அவங்கள பணியமர்த்தப்படுறாங்க. அப்படின்றதுனாலதான் நம்ம அதை ஆதரிக்கிறோம். அருந்ததியர் அப்படின்ற ஒரு சாதிக்குன்னு ஆதரிக்கல, ஒரு சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டருக்கு தான் ஆதரிக்கிறோம். அதுல எக்கானமி வந்துருது. நம்ம ஏற்கனவே இவங்களை சூஸ் பண்ணும் போதே அதுல எக்கானமி வந்துருது. அப்புறம் நீ எதுக்கு திருப்பி எக்கானமியை போடுற? கரெக்டுங்களா? அதனாலதான் இந்த ஜட்மெண்ட் ஏன் வந்து நம்ம வந்து ஸ்கெப்டிக்கல்னு ஃபர்ஸ்டே சொன்னோம்னா, இன்னைக்கு இது அருந்ததியர் இடஒதுக்கீடுல இது நியாயமா இருக்கலாம். ஆனா இது ஜட்மெண்ட் கொடுத்த லாஜிக்ல இருந்து பார்த்தா நாளைக்கு எல்லா சாதியும் சாதியா போய் கேட்கும். எப்படி 10% வன்னியர் இடஒதுக்கீடு கேட்டாங்க, அதுல நம்ம ஆர்குமெண்ட் என்னன்னா, வன்னியர்களுக்கு 10% அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் பின்னாடி. பல துறையில அவங்க 10%க்கு மேல இருக்காங்க. நீ 10% போட்டு அவங்கள லாக் பண்ணி விடாத. ஒண்ணு. இன்னொன்னு, வன்னியர்களுக்குன்னு பிரத்யேகமான சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர் கிடையாது. அவங்க கல்லர்களோ இல்ல அந்த மீனவர்களோ வண்ணார்களோ அவங்க எம்பிசில வந்து என்ன இதுல இருக்கிறாங்களோ
அதே சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர் தான் இருக்கிற, உனக்கு நீ எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது, அப்படி எக்ஸ்க்ளூசிவா இருந்தாலும் நீ ப்ரூவ் பண்ணு அப்படிங்கிறதான். ப்ரூவ் பண்ணுங்கிறதே நம்ம வந்து இது வந்து சரி அவங்க உணரட்டும்ங்கிறதுனால தான் ப்ரூவ் பண்ண சொல்றோம் இல்லையா, அது லாஜிக் கிடையாது. ஆனா இப்ப சந்திரசூட் கொடுத்த தீர்ப்புல என்ன, சப்கேட்டகரைசேஷன் நீ நம்பர் எடுத்துட்டு வந்துட்டா போதும். இனிமேல் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நம்பர் எடுத்துட்டு வந்துட்டு எல்லாரும் நாங்க இத்தனை நம்பர் இருக்கோம், எனக்கு இவ்வளவு சாதிக்க கொடு, எனக்கு என் சாதிக்கு இத்தனை பர்சன்ட் கொடு. இது ஆளும் வர்க்கம் செய்யும் ஒரு சூழ்ச்சி. அது வந்து கான்சியஸ் சூழ்ச்சின்னு சொல்ல முடியாது, சோசியாலஜிக்கலா இப்படிதான் நிகழுதுன்றத நம்ம 1871 சென்சஸ்லேயே பாக்குறோம். 1871 சென்சஸ்ல என்ன பண்றாங்கன்னா, அதற்கு முன்னாடி சமூகத்துல வர்ண தர்மம் இருந்தது, ஆனா அது வேற வேற இடத்துல வேற வேற மாதிரி இருந்திருக்கும். உத்தரப்பிரதேஷ்ல 4 வர்ணமா இருந்தது, தமிழ்நாட்டுல 2 வர்ணமா இருக்குது, வெஸ்ட் பெங்கால்ல 2 இல்ல 3, அது 3ஆ 2ஆன்னு தெரியாத ஒரு இடத்துல இருந்துச்சு. அதனாலதான் கயஸ்தா பார்ப்பனர்கள் வந்து, கயஸ்தா பார்ப்பனர்கள் அவங்க சொல்லிப்பாங்க, ஆனா கயஸ்தாக்கள் வெஸ்ட் பெங்கால் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க தங்களே சத்திரியர்னு சொல்லிப்பாங்க. மேல மேல பாத்தீங்கன்னா கோர்ட்டே வந்து இல்லடா நீங்க சூத்திரர்கள்னு. சோ இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் நிலவுச்சு. இப்படி இருந்த சமூகத்துல சாதியை ஒழிக்கிறதுக்கு பிரிட்டிஷ்காரங்க ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ என்ன பண்றாங்க அப்படின்னா, பார்ப்பனர்கள் அன்னைக்கு பியூரோக்ரஸில் இருந்த பார்ப்பனர்கள் சென்சஸை வர்ண அடிப்படையில் எடுக்க வைக்கிறாங்க 1871. என்ன ஆகுது, வர்ணனா எப்படி, சத்திரியா பிராமணா, ஆமா வைசியா, அப்படியா அப்படி எடுக்க வைக்கிறாங்க 1871 முதல் சென்சஸ், காஸ்ட் சென்சஸ் கிடையாது, முதல் சென்சஸே இப்படி எடுக்க வைக்கிறாங்க. அப்ப பாருங்க எல்லா இடத்துக்கும் ஸ்டாண்டர்டைஸ் ஆகுது. எப்படி ஜிஎஸ்டியோ, எப்படி ஒரே நாடு ஒரே இதுன்ற மாதிரியோ, ஒரே நாடு ஒரே வர்ண தர்மம் அப்படின்றதுனால என்ன ஆகுது, எந்த சாதி எதிர்ப்பெல்லாம் விட்டுட்டு, சாதி ஒழிப்பெல்லாம் விட்டுட்டு, எங்க சாதி சத்திரியன்டா, எங்க சாதி வைசியன்டா, எங்க சாதி பார்ப்பனர்கள்ரா அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க, ஆமா ஒன்று சேரதே மறந்துடுவோம். இதுலதான் நம்ம அயோத்தியாச பண்டிதரை ஏன் பாராட்டுறோம்னா, இப்படி இருந்த சமூகத்துல அவர் ஒரு இனோவேட்டிவான கிரியேட்டிவான ஒரு சொல்யூஷன்னா, டே நான் உள்ள வந்து என்னன்னு தெரியலடா, நான் சைட் ட்ராக் போட்டு பௌத்தம்னு போய் நான் வந்து நான் உங்கள் எல்லாத்தபடியும் வந்து தூய்மையானவன்டான்னு ப்ரூவ் பண்றேன்னு போனதுதான் கிரியேட்டிவான புரட்சிகரமான அந்த காலத்து சொல்யூஷன். அதுக்கு அடுத்த தலைமுறையில பெரியார் பண்ணது என்னன்னா, டே நீங்க ஒவ்வொருத்தரும் போய் அங்க சொருவிக்க பாக்குறீங்களா, எல்லாரும் கூட்டு சேர்ந்தனா நம்ம எதிரி அடிச்சு துரத்திடலாம்டா, நீ போய் சொருகிறது தான் அவன் போடுற டிராப்பே அப்படின்றது பெரியாரோட சொல்யூஷன். இது காலகாலமா நம்ம முன்னோர்கள் இந்த அளவுக்கு திங்க் பண்ணி சமூகத்தோட இடிச்சு சேர்ந்து முரண்பட்டும் உடன்பட்டும் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, புதிய உக்தி, நீ ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்கீல்ல, அதுலயே இப்ப நான் பாரு திருப்பி அந்த வர்ண தர்மத்தை 1871 இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி நான் இங்க இன்ட்ரடியூஸ் பண்றேன். அதனாலதான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தலித் இன்டெலெக்சுவல்ஸ்க்கான மேஜர் ஸ்கெப்டிசிசம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து உடைச்சிருவாங்க, எங்க கம்யூனிட்டியை உடைச்சிருவாங்கன்னு சொல்லும்போது, நீ என்னடா திலகர் சொன்ன வாதத்தையே சொல்றேன்னு எல்லாரும் கேட்கறாங்க. முதல்ல வந்து ரிசர்வேஷன் கொண்டு வந்த போது காங்கிரஸ்காரங்க சொன்னது என்ன, நீங்க வந்து ஒன்னா இருக்கிற இந்து சமூகத்தை பிரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதையும் இதையும் ஒப்புறாங்க. ஆனா அது அப்படி இல்லப்பா தம்பி. இது என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் தலித் வாய்ஸ் வந்து நேஷனல் லெவல்ல உருவாகி இருக்குது, எல்லா ரீஜனுமே, குறிப்பாக தமிழ்நாட்டில் அது வந்து உருவாகி இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது இது நீங்க வந்து தலித் பிரச்சனை இல்ல வந்து திராவிட எதிர்ப்பு அதையெல்லாம் விட்டலாம். ஒரு கோரிக்கை அப்படின்னு இருந்தா ஒரு கன்சல்டேஷன் இருக்குது அவங்களுக்கு, அந்த கோரிக்கையை முன்னுக்கிறதுக்குன்னு ஒரு பார்கெனிங் பவர் இருக்குது. இப்ப நீங்க இதை கொடுத்துட்டீங்கன்னா அந்த பார்கெனிங் பவர் வந்து 2-3ஆக பிளந்து விடப்படும். நாளைக்கு ஒரு எஸ்சிக்கு அப்படின்னு இருந்தா, ஒரு எஸ்சிக்குன்னு ஒரு கோரிக்கை இருக்கு, எந்த ஒரு கோரிக்கையுமே எந்த ஒரு சமூகத்துமே, இப்போ ஓபிசிக்குன்னு ஒரு கோரிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கவுண்டருக்கும் இங்க இருக்கிற சலவைக்காரர்களும் ஒரே எல்லாம் இருக்காது, யாருக்கோ ஒருத்தருக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும், ஒருத்தருக்கு கம்மி பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துது, அப்ப அவங்க போராடிக்கிட்டு நம்ம போராட தேவையில்ல அப்படிங்கிற மாதிரியான மனநிலை இது எஸ்சிக்குன்னு இருக்குல்ல. யாருனாலும் ஒரு நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன் கொண்டு வந்துட்டீங்கனாலே வந்துடும். அதுதான் அவங்க என்னன்றாங்கன்னா, எங்களோட பார்கெனிங் பவரை இதை அடிச்சு உடைக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, யூனியன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யூனியனை இப்படித்தானே உடைப்பாங்க. ஆமா, முதலாளிகள் ஒரு செக்ஷன் ஆஃப் யூனியனுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு தரோம்னு சொன்னா அது யூனியன் உடைஞ்சிடும். அப்ப என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கெயின் இருக்கும், அவங்க ஏழ்மையில தான் இருப்பாங்க, ஆனா அந்த ஷார்ட் டேர்ம் கெயினை பார்த்தோம்னா ஓவரால் யூனியனுக்கு இருக்கிற பார்கெனிங் பவரே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அதுதான் இன்னைக்கு நிறைய இன்டெலெக்சுவல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த லாஜிக் படி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறோன்னா அட்வான்ஸ் செக்ஷன் ஆஃப் எஸ்சியை தூக்கிட்டு இவங்களுக்கு உரிமையை கொடுங்க அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி பிராக்மெண்டேஷனுக்கு கொண்டு போய்விடும் அப்படின்றதான் பொலிட்டிக்கல் ஆர்குமெண்டா இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க இந்த ரிசர்வேஷனை கண்டினியூ பண்ண சொல்லுங்க ஜட்மெண்ட்ல. ஆனா ஜட்மெண்ட் என்ன சொல்லிருக்குன்னா, நீங்க போய் இது கரெக்ட் தான், எல்லா ஸ்டேட்டும் மாத்தி வச்சுக்கோங்கப்பான்னு சொல்றதுக்கு போல, நீங்கன்னு இல்லை, உங்களால கமிட்டி அமைக்க முடியாது, ஆனா லெஜிஸ்லேட்டிவ் எதுக்கு டைரக்ட் பண்ணிருக்குன்னா, ஒரு கமிட்டி அமைச்சு கன்சென்சஸ் பில்ட் பண்ணு.
நாடு முழுக்க இருக்கிற தலித் தலைவர்கள்ட்ட கருத்து வாங்க, இல்ல தலித் குடிமக்கள் எல்லாரும் இமெயில் போடலாம், லெட்டர் போடலாங்கிற மாதிரி கருத்து வாங்கு. எல்லா முக்கியமான நகரங்கள்லயும் கன்சல்டேஷன்ஸ் மீட்டிங் வை, அங்க வந்து கருத்தை சொல்லட்டும். அதுக்கப்புறம் ஏன் மண்டல அதுதானே பண்ணாரு, ஆமா எல்லா கமிட்டியும் அதுதானே பண்ணுது. நீ ஏன் எஸ்சிக்கு மட்டும் அந்த கமிட்டியை சப்கேட்டகரைசேஷனுக்கு அந்த கமிட்டி வைக்க மாட்டேற அப்படி ஒன்று? ஏன் அப்படின்னா உனக்கு தெரியும் அது உன் ஓட்டுக்கும் பேக் ஃபயர் ஆகும். காஸ்ட் சென்சஸ் அப்படின்றதான் நம்மளுக்கு வந்து முதன்மை கோரிக்கையா இருக்குது. அதையும் இதையும் ஒன்னா வச்சு பார்த்தா இவன் டவுசர்கள் போயிடும். ஏன்டா என்ன 2ஆம் தலைமுறைன்ற நீ 7 தலைமுறையா வந்து ஐசிஎஸ்ல இருந்து எங்க பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்து நீ பியூரோக்ராட்டாவே இருந்திருக்கிற. ஐஎஃப்எஸ்ங்கிற இன்னைக்கு உன் பையன் ஹார்வர்ட்ல படிக்கிறான், திருப்பி அவன் வந்து ஃபாரின் செக்ரட்டரியா வேலை பார்க்கறான். இதே பொழப்பா தெரியுறீங்க, என்ன மட்டும் கிரீமில் ஏறு நம்ம கேட்டுருவோம் அப்படின்றதுனால தான் வேக வேகமா ஜட்ஜ்மெண்ட் எழுதி அதுல ஒரு முற்போக்கு வடிவத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு. ஏன்னா சந்திரசூட் அப்படிங்கிறவர் நம்ம பார்த்துருக்கோம், சந்திரசூதும் சரி அவர் தகப்பனாலும் சரி பயங்கர முற்போக்கா இருப்பாங்க. ஆனா எப்பெல்லாம் தேசத்துக்கு அட்மோஸ்ட் தேவை அப்படின்னும் போது வரண்டாமாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்திரா அவர் வந்து சந்திரசூட், அந்த பழைய சந்திரசூட் அப்படிதான் பயங்கரமான முற்போக்கு தீர்ப்புகள்லாம் கொடுத்தோன்னே இங்க அப்படியே இந்தியன் எக்ஸ்பிரஸ் இண்டுலாம் எழுதி தள்ளாங்க உருட்டு. அப்படி எமர்ஜென்சி வருது, ஆமா எமர்ஜென்சி நியாயம் தானே விட்டாரு. அதே போல இவரும் பாருங்க, ஏன்டா இந்த டெமோக்ரஸியா போது அது இதுன்னு காய்ச்சி பூச்சும் கத்திட்டு இருந்தாரு. நாங்க வந்து கான்ஸ்டியூஷனை கையில் எடுத்து உங்களை வந்து கண்டிக்கும் அளவுக்கு வச்சுக்காதீங்க, நம்ம ஆரண்டவையெல்லாம் மிரட்டினாரு சந்திரசூட். பா பொழக்கிறாரியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஸ்டேட் பேங்கை கூப்பிட்டு கண்டபடி திட்டினாரு. உனக்கு வந்து இந்த டேட்டா விடுறதுக்கு எதுக்குறா எவ்வளோ அப்படின்னா திட்டினாரு. விடிவுக்கு இவர் தான் விடிவு வாங்கி கொடுக்க போற ஜனநாயக புதல்வன் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா கடைசியில் எலெக்ஷன் கமிஷன் போய் புகார் கொடுத்தா, ஏங்க நாளையிலேருந்து எங்களுக்கு ஹாலிடே, ஒரு 60 நாள் கழிச்சு பார்க்கலாம் டாடா சொல்லிட்டு போயிட்டாரு. இப்படிதான் இவங்க இருக்காங்க. இந்த கான்சியஸ்னஸ்லாம் இவங்க இந்த தீர்ப்பெல்லாம் எழுதுறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு. தீர்ப்பை வரவேற்கிறோமா இல்லையாங்கிறது 2ஆம் பட்சங்கிற இந்த தீர்ப்புக்கு எந்த லாஜிக்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இது வந்து நம்ம சபரிமலை தீர்ப்புலேயே பார்த்துருக்கோம். இந்திராணி மல்ஹோத்ரா அப்படின்றவங்க வந்து சங்கிகளுக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுத்துறாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. சங்கிகளை அவங்க வந்து பயங்கரமா பாராட்டினாங்க. ஏன்னா சபரிமலையில பெண்கள் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்திராணி மல்ஹோத்ரா போகக்கூடாதுன்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. உடனே சங் பரிவார் அமைப்பினர் என்ன பண்ணாங்கன்னா, பாரு ஒரு விமன் ஜட்ஜே வந்து உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அப்பனா வந்து இதுல என்ன நியாயம் இருக்கு, அவங்க தான் கரெக்டு, அவங்க தான் எங்களுக்கான நீதிபதி, இதே சனாதனி நீதிபதி அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்ன லாஜிக் ரொம்ப முக்கியமானது. அது என்ன லாஜிக்னா, இன்னைக்கு நீ ஒரு பெருங்கோவில்ல ஒரு பெரிய மதம், பல லட்சம் பக்தர்கள் இருக்கிற அவ்வளோ பொருள் வளம் இருக்கிற ஒரு இதுக்கு இந்த தீர்ப்பை கொடுத்துட்ட. அது என்ன லாஜிக்ல கொடுத்துருக்க, பெண்களை அனுமதிக்காமல் இருப்பது எசென்சியல் ப்ராக்டிஸ் ஃபார் தட் ரிலீஜனா அப்படின்னு சொல்லுது. இந்த எசென்சியல் ப்ராக்டிஸ் வாதத்தை கையில் எடுத்தினா நாளைக்கு அவன் மைனாரிட்டி ரிலீஜன்ஸ்க்கும் மார்ஜினலைஸ்டு மக்களோட சடங்குகள்லையும் அவன் தலையிட்டுக்கிட்டே இருப்பான். சொல்லி கரெக்டாக அடுத்த வருடம் உங்களுக்கு எசென்சியல் ப்ராக்டிஸா அப்படின்ற வாதத்தை வச்சு தான் பாபரி மஸ்ஜித் தீர்ப்பு வந்துச்சு, ஹிஜாப் தீர்ப்பு வருது. அப்போ நீங்கள் இந்த டிசன்ட் நோட்லாம் எப்படி இருக்குது, இந்த அப்சர்வேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணணும். சும்மா வந்து ஒரு தீர்ப்பு வந்துருச்சா, பா சந்திரசூட் பெரியாள்ரா, இல்லை வந்து பிவி நாகரத்னா பெரியாள்ரா, பிவி நாகரத்னா நேற்று கூட கவர்னரை திட்டினாங்க, நம்ம பார்த்தோம். டிமானிட்டைசேஷனை பற்றி பயங்கரமாக வருதுன்னு அப்படின்னு திட்டினாங்க, அவங்களும் அப்படின்னு திட்டினாங்கன்னு பார்த்தோம். அப்படிதான் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா என்ன பண்ணாங்க, ஹிந்து மேரேஜ் அப்படிங்கிறது வந்து இந்த ரிலீஜியஸ் செரமனி இல்லைன்னா அது மேரேஜே இல்லைங்கிற தீர்ப்புலேயே அவங்க உட்காந்துருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட்டை உள்ளே போய் பார்த்து அது வந்து என்ன மாதிரியான விளைவு ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுலேயும் அந்த நீதிமன்றமாகட்டும், அது நீதிமன்றத்துக்கான வர்க்கம் சாதி பேதங்கள் உண்டு, எப்பவுமே உண்டு அப்படிங்கிறத கணக்கில் வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா அதில் ஏதோ ஒரு திருகள் இருக்கும். முதல்ல அந்த திருகளை பேட்சப் பண்ணுறதுக்கு நம்மலாம் வந்து தயாராகும். ஏன்னா நம்ம இதை விட்டுருவோம். எப்போ ரியலைஸ் பண்ணோம்னா, இந்த திருகள் இருக்கு இல்லையா, இது யூஜிசி நோட்டிஃபிகேஷன் வரும், என்டிஆர் நோட்டிஃபிகேஷன்ல வரும், யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்து தையா தக்கான்னு குதிப்போம், எங்கடா வந்துச்சுன்னு, டே நாங்கள் அதை வந்து ஏற்கனவே உனக்கு ட்ரெய்லர் விட்டு 1 வருஷம் ஆச்சுரா, இப்போதான்டா கொண்டு வரோம் அப்படின்னு. ஏன்னா இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பாருங்க, ஓபிசி நோட்டிஃபிகேஷன், இடபிள்யூஎஸ் நோட்டிஃபிகேஷன், ஓகேவா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ரிசர்வேஷன். ஓபிசி ரிசர்வேஷனை விபி சிங் எப்போ அறிவிச்சாரு, 91 ஜியோ விடுறாங்க, 91 செப்டம்பரில் ஜியோ விடுறாங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஓபிசிக்கு. அது எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க, 2019 மார்ச் 1. அதே ஏன் மார்ச் 1 2019 தெரியுமா, அன்னைக்கு தான் இடபிள்யூஎஸ் மார்ச் 1 2019 வருது, ஓகேவா. இடபிள்யூஎஸ் நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, February 28, 2019.
ஸ்பீட் போஸ்ட்டில் போட்டால் கூட அவ்வளோ சீக்கிரம் போகாது. அந்த இடபிள்யூஎஸ்க்கு வரதுக்குனால தான் இந்த சூத்திர பயலுக்கு ஏதாவது கத்திக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் சேர்த்து கொடு அப்படின்னு கொடுத்துருக்கான் 28 வருஷம் கழிச்சு. அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன்றதே நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்மளுக்கு வர வேண்டிய நீதி டிலே ஆகும், நம்மளுக்கு வரக்கூடாத இந்த திருகள்லாம் டப்புன்னு வரதாகவும் இருக்குது. அப்போ இதை தான் நம்ம இந்த ஜட்மெண்ட்லேருந்து நம்ம ஸ்கெப்டிக்கலாக பார்க்குறோம். ரைட். ஒரு பக்கம் ஒரு கூட்டத்திலிருந்து புலிகள் எமர்ஜ் ஆகி வருது. இந்த புலி நல்லா வளர்ந்துருச்சு, கொஞ்ச நாள் இந்த கடலுக்குள்ள நீச்சல் அடின்னு தூக்கி போடுற மாதிரி கிரீமி லேயர்ன்ற பேர்ல புலிகளை கடலுக்குள் இறக்கிவிடும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இன்னும் தொடர்ந்து பேச வேண்டிய தலைப்பாக இது இருக்கிறது. இன்னொரு தருணத்தில் இது குறித்து இன்னும் விரிவான கருத்துக்களை பேசலாம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி.